தாய்ப்பால் குடித்த குழந்தையானது மூச்சு திணறி பலியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது? எத்தனை மாத குழந்தை தற்பொழுது பலியாக இருக்கிறது? இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. இருக்கின்ற சேலையூர் காந்தி நகர் அன்னை இந்திரா காந்தி தெருவை சேர்ந்தவர் குமரேசன். ஆட்டோ ஓட்டுநராக இவர் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சிந்தாமணி 28 வயதானவர். இவர்களுக்கு லித்திகா என்ற ஒரு 6 வயது மகள் இருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி சென்னை எழும்பூரில் இருக்கின்ற குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிந்தாமணிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சிந்தாமணி ஏற்கனவே காசநோய் பாதிப்பு இருந்ததன் காரணமாக தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் அங்கிருந்து எழும்பூர் மருத்துவமனையில் குழந்தை பெற்ற பிறகு இந்த மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு காசநோய்க்காக அவர் சிகிச்சை பெற்றிருந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சை முடிந்த நேற்று மாலை குழந்தையோடு அவர் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் இரவு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவிட்டு படுக்க வைத்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் குழந்தை அசைவில்லாமல் இருந்ததால் சந்தேகத்தின் பேரில் குழந்தை உடனடியாக அருகில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் அந்த குழந்தையை சோதனை செய்து பார்த்தபோது குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். சேலையூர் போலீசார் தொடர்பாக அந்த குழந்தையின் உடலை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதல் கட்ட விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையின் உடலை கொண்டு சென்று உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். உடற்கூறு பரிசோதனை முடிந்த பிறகு குழந்தை மூச்சு திணறல் காரணமாக இருந்ததா அல்லது வேறு காரணம் ஏதாவது இருக்கிறதா என்பது தெரியவில்லை என சேலையூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிறந்து 13 நாட்கள் ஆன ஒரு ஆண் குழந்தை தாய்ப்பால் கொடுத்தபோது மூச்சு திணறி இறந்த சம்பவமானது அவர்கள் குடும்பத்தினரிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரைவான விவரங்களுக்கு நன்றி மீரான்.